வாங்க மாமா, நாளைக்கு சாக்லேட் டேனால நிறைய சாக்லேட்லாம் வாங்கலாம். அது ஆமா மருமகனே, நாளைக்கு நம்ம சாக்லேட் டேவை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடணும். நிறுத்து நிறுத்து, என்னோட எல்லா சாக்லேட்ஸும் போயிட்டு இருக்கு. யாராவது காப்பாத்துங்க, யாராவது அதை நிறுத்துங்க. அட என்ன விட்டுரு, என்ன விட்டுரு 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 விட்டுரு. யாரா நீ எல்லா சாக்லேட்ஸும் சாப்பிடுற, என்னையும் ஃபேன் மாதிரி சுத்துற? ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அப்ப காப்பாத்துங்க. சாக்லேட் திருடா மாமா, இது ஏதோ ஒரு ஏலியன் போல இருக்கு. அங்க பாருங்க, வாயை திறக்காம சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மருமகனை சங்கு சக்கர மாதிரி சுத்த விட்டுருப்ப. உனக்கு இப்ப என்ன பண்றன்னு பாரு. மாமா, நான் வந்துகிட்டு இருக்கேன். மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? மருமகன் இருக்கிறவருக்கு இந்த சாச்சாவுக்கு ஏதாவது ஆகுமா என்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கவுச்சோர் கையில இருந்து இந்த சாக்லேட்ட பறிப்ப? இந்த ஏலியன் எங்க இருந்து வந்துச்சு? சரி, 50-50 பிரிச்சுக்கிட்டு 2 பேரும் சாப்பிடுவோம் பார்ட்னர். என் கைய விடு, ஒழுங்கா என் கைய விட்டுடு. எனக்கு நண்பன் ஆயிடுறியா? சரி சரி விடு, நான் இன்னொரு சாக்லேட்டை எடுத்துக்கிறேன். இத நான் சாப்பிட்டுக்கிறேன். அட, இங்க என்னடா ஆச்சு? என் வண்டியோட டயர்லாம் போகுதா? எங்களையும் வந்து அழைச்சிட்டு. நாம என்ன பிக்னிக் கடை போயிட்டு இருக்கிறோம் பகதூரே? ஜீப் மொத்தமும் உடைஞ்சு கிடக்குறது உன் கண்ணுக்கு தெரியலையாடா? என்ற மேக்கப்பே கெட்டு போச்சு. சீக்கிரம் கண்ணாடியை காட்டு. என்ன பாத்தீங்களா? இதுதான் எங்க மேடமோட ஸ்டைல். சாரி பந்துகினி மேடம், தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டோம். நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. என்னால சாக்லேட் சாப்பிட முடியல. சாக்லேட் வாங்கி கொடுங்களேன். என்ற ஜீப்பை உடைச்சது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்டயே சாக்லேட் வேணும்னு கேக்குறியா? இந்த பந்தோகுனியோட பவரை பாருடா. அட பந்தகுனிஜி மேடம், அவனை விடுங்க. நம்ம அந்த மான்ஸ்டரை பிடிக்க ஏதாச்சும் ஒரு நல்ல யோசனையா யோசிச்சாகணும். எப்பவும் நீதான கண்ண ஐடியாவை யோசிப்ப. இப்ப என்ற கிட்ட கேட்டுட்டு இருக்கிற? வெரசா நல்ல ஐடியாவை யோசி. காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐடியா பந்தகுனிஜி, இரும்பால தான் கட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்கு கோஜி அங்கிளோட டிவைஸை யூஸ் பண்ணுவோம். காப்பாத்துங்க.
மருமகனே என்னடா இது 1 இன்ச் கூட நகர மாட்டேங்குது. எல்லாருமே ஒண்ணா ட்ரை பண்ணுவோம். இன்னும் பலமா. அடே சாச்சா பத்திச்சா, இதை தடுத்து நிறுத்துங்க, இல்லனா உங்களுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேன். அட ஏதாச்சும் பண்ணுங்க, என்ற மேக்கப்பே கலஞ்சிட்டு இருக்குதே. பந்துகுனிஜி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் உங்க கூட சேர்ந்து தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும்? திரும்பவும் பேசுவேல்ல சாச்சா. நல்ல வேளை நான் உயிர் தப்பிச்சிட்டேன். மாமா மாமா எங்க போறீங்க? நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்டா நான் எங்க இருக்கேன்னு. மாமா நம்ம முதல்ல மான்ஸ்டரோட கதையை முடிக்கணும். ஆமா மருமகனே, ஆனா எப்படி பண்றது? ஐடியா, இந்த மான்ஸ்டர் சாக்லேட் சாப்பிடுது. இதுக்காக சாக்லேட் ஏற்பாடு பண்றேன். அட பத்திச்சா, மான்சரை தோக்கடிச்சிட்டான். மான்சரை தோக்கடிச்சிட்டான். மருமகனே, என்னோட மருமகனை விடு விடுன்னு சொன்ன. மெஷின் இப்பவே இது சரி பண்றேன். இந்த மாஸ்டர் பத்திஜேவ சாப்பிடுச்சு, பத்திஜேவ சாப்பிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு? இப்படிதான். ஃபியூஸா? ஆமா, ஃபியூஸ் தான். இது மான்ஸ்டர் கிடையாது, வெறும் மெஷின் தான். அப்படின்னா இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருந்தது யாரு? நான் தான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா உங்க யாரையும் இப்படி சாப்பிட விடக்கூடாதுன்னு பண்ணல. நான் வேற பிளானட்ல இருந்து சாக்லேட் சாப்பிட வந்திருக்கேன். ஏன்னா அந்த பிளானட்ல எங்க அம்மா அப்பா என்ன சாக்லேட் சாப்பிடவே விட மாட்டாங்க. அதனால நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன்.
அட ஏலியனே, உனக்கு சாக்லேட் தான் சாப்பிடணும்னா மார்க்கெட்ல எதுக்காக கொள்ளையடிச்ச நீ? இங்க இருக்கிற சாக்லேட் கடையெல்லாம் எதுக்காக உடைச்ச? என்ன பண்றது, சாக்லேட்ட பார்த்தாதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. சரி சரி விடு, உடைஞ்சு போனதெல்லாம் சீக்கிரமே சரி பண்ணிடலாம். நாங்க உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்போம். நாளைக்கு எங்க ஊர்ல சாக்லேட் டே, அதனால இங்க சாக்லேட் ஃபேர் வைப்போம். சாக்லேட் சாக்லேட், இங்க நிறைய சாக்லேட் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் என்னோட பிளானட்டுக்கு போயிட்டேனா இவ்ளோ டேஸ்டியான சாக்லேட் கிடைக்காது. அட ஏன் கிடைக்காது? இந்தா என்னோட இந்த கேஜெட்டா வாங்கிக்கோ. இதுல எல்லா விதமான சாக்லேட் செய்யறதுக்கான ரெசிபியும் இருக்கு. இது மூலமா உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாக்லேட்டையும் செஞ்சுக்கோ. நீயும் சாப்பிடு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட. போயிட்டு வரியா? தேங்க்யூ நண்பர்களே, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. பாய் பாய். Bye.